அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வந்து ஈஸியான லெமன் சோறு செய்கிறோம் பார்ப்போம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஏதாவது எடுத்துக்கலாம். அது வந்து நான் இப்போ வந்து என்கிட்ட கடலெண்ணெய் தான் இருக்குது. அதை நான் ஊற்றி அது சூடு வந்த பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். அப்புறமா வந்து 2 காஞ்ச மிளகாய் போடணும். விட்டு அதுவும் கொஞ்சம் சேர்ந்த பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கு பிறகு வந்து லெமன் சாறு. நான் 1 லெமன் எடுத்திருக்கேன் 3 பேருக்கு. நீங்கள் எத்தனை பேருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். போட்டு அது கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் வற்றின பிறகு நான் சோறு கொஞ்சம் வந்து விரையாக கொஞ்சம் வடித்து வச்சுருக்கேன். அது சோறு போட்டு கிளறி விட்டுட்டு அப்புறமா வந்து லாஸ்ட்டாக மல்லிக்கீரை போட்டு இறக்கிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் காலேஜுக்கு செஞ்சது. இப்போ ரொம்ப நல்லாச்சு, செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. அப்புறமா என் பையன் வந்து இன்றைக்கி லெமன் சோறை செய்யுமா அப்படின்னா, அதனால் அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குமேட்டு அதே செஞ்சாச்சு. இதுக்கு வந்து நான் சைடிஷ் வந்து இறால் பொரிச்சிருக்கேன். இறால் பொரிப்போம். இது மாதிரி பொரிங்க, ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லெமன் சாறு ஊற்றி பெரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி பொரிங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போதும் சும்மா சாதாரணமாக நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு பொரிப்போம். அப்படி இல்லாமல் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு லெமன் சாறுலாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். அது இறாலும் உருளைக்கிழங்கும் வெந்த பிறகு ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நைச்சி, அதையும் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இறக்கும்போது போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அப்புறமா இதுக்கு வந்து மீன் வந்து கொஞ்சம் பொடி மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். அந்த மீனோட